வணக்கம் குழந்தைகளா. இந்த வீடியோல நாம 40 ஆவரிசை சொற்களையும் அவற்றை எவ்வாறு உச்சரிப்பது என்பதையும் அவற்றுக்கான பொருள் என்ன என்பதையும் பற்றித்தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆ வரிசை சொற்கள். ஆ ஆ ஆ என்றால் பசு. ஆணி. மரவேலை மற்றும் கட்டிட நிர்மாணங்களில் இணைப்பு வேலைகளுக்கு உதவும் வன்மையான கூறிய பொருள். ஆசை. ஒரு பொருள் அல்லது அனுபவத்தை அடைவதற்கான ஏக்கம் அல்லது விருப்பம். ஆண். நன்கு வளர்ந்த நிலையிலுள்ள ஆண் பாலினம் கொண்டவர். ஆறு. இது இரண்டு பொருளை தரக்கூடியது. ஒன்று, இயற்கையாக செல்லும் நன்னீரை கொண்ட ஓர் பெரிய நீரோட்டம். இரண்டாவது பொருள் இலக்கம் 6. ஆனை. ஆனை என்றால் யானை. ஆணை. ஆணை என்றால் கட்டளை அல்லது பின்பற்றி நடக்க வேண்டிய விதி. ஆழி என்றால் கடல் அல்லது சமுத்திரம். ஆடை. உடலுக்கு மேல் அணியும் துணி அல்லது உடை. ஆலை. ஆலை என்றால் தொழிற்சாலை. ஆந்தை. இரவில் திரியும் பறவை வகை. ஆண்டு. புவி சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுக்கும் காலம் அல்லது தோராயமாக 365 நாட்கள் அல்லது 12 மாதங்கள். ஆப்பு. முக்கோண வடிவிலான கருவி. ஆரம். பூ அல்லது உலோகத்தினால் ஆன கழுத்தில் அணியும் மாலை. ஆயுள். வாழ்நாள் அல்லது வாழும் காலம். ஆசான். குரு அல்லது ஆசிரியர். ஆசாரி. மர வேலை செய்பவர். ஆளுமை. ஒருவரை தனித்துவமானவராக ஆக்கும் எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் என்பவற்றிலான ஒன்று. ஆழம். மேலிருந்து கீழான அளவு. ஆதவன். ஆதவன் என்றால் சூரியன். ஆலயம். இறைவனை வழிபடும் இடம். ஆ இட்ட
ஆட்டம். ஒரு ஒழுங்குடன் ஆடப்படும் செயற்பாடு. ஆகாரம். ஆகாரம் என்றால் உணவு அல்லது சாப்பாடு. ஆகாயம். ஆகாயம் என்றால் வானம். ஆபத்து. ஆபத்து என்றால் கேடு அல்லது துன்பம். ஆயுதம். ஒருவரை காயப்படுத்தவோ அல்லது ஒரு பொருளை அழிக்கவோ அல்லது சேதப்படுத்தவோ பயன்படும் ஒரு கருவி. ஆம்பல். ஒரு வகை வெண்ணிற அல்லி அல்லது அகன்ற இலையும் குழல் போன்ற தண்டினையும் கொண்ட ஒரு வகை நீர்த்தாவரம். ஆதிவாசி. பழங்குடியைச் சேர்ந்தவர்கள். ஆணவம். நான், எனது அல்லது என்னுடையது என்ற எண்ணம் அல்லது மமதை. ஆவணம். எதிர்கால பயன்பாட்டிற்காக நமது எண்ணங்களை எழுதியோ அல்லது வரைந்தோ காட்சிப்படுத்தும் கோப்பு. ஆசனம். ஆசனம் என்றால் இருக்கை அல்லது அமரும் இடம். ஆலமரம். ஆழமாக வேரூன்றி விழுதுகளை பரப்பி வளரும் மரம். இதுவே இந்தியாவின் தேசிய மரமாகும். ஆசிரியர். கற்பித்தல் மூலம் மாணவர்களுக்கு அறிவு, திறன் அல்லது நல்லொழுக்கத்தை பெற உதவுபவர். ஆடுகளம். விளையாடும் இடம் அல்லது விளையாட்டு மைதானம் அல்லது விளையாட்டு களம். ஆராய்ச்சி. ஒரு பொருள் குறித்து மேலும் நுண்மையாக கண்டறியும் பொருட்டு செய்யப்படும் விரிவான மற்றும் கருத்தார்ந்த ஆய்வு. ஆபரணம். அழகுக்காக மனிதர் தமது பல்வேறு உறுப்புகளில் அணிந்து கொள்ளும் அணிகலன்கள். ஆரவாரம். பலர் கூடியிருக்கும் இடத்தில் எழும் பெரும் உற்சாகத்துடன் கூடிய சத்தம். ஆமணக்கு. பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட ஓர் மூலிகை செடி. ஆனந்தம். சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அல்லது பேரின்பம். ஆடம்பரம். மேன்மையான அல்லது பகட்டான தோற்றம். நன்றி. இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வெவ்வேறு வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.